நான் ஒரு வருஷம் என்னை போலீஸ்காரர் வரலாம் எங்கள் வீட்டில் என்னை பிடிக்கிறதுக்கு. எனக்கு இப்போ கதிரானந்து நிற்கிறான பார்லிமெண்ட்டில், அப்போ ஒரு வயசு இருந்தேன். இந்த கையை பிடிச்சிக்கிறான், நான் இப்படி வச்சுருக்கேன், கையை பிடிச்சிக்கிறான், இந்த பக்கம் போலீஸ்கார் இந்த கையில் இழுக்கிறான், இந்த குழந்தை இந்த பக்கம் இருக்குது. கடைசியில் ஒரு விரலாக இப்படி பீச்சு இந்த குழந்தை விரலை விட்டுட்டு ஓடி போய் போலீஸ் ஜீப்பில் ஏறுறேன். ஒரு வருஷம் வச்சுருந்தாங்க. 4 மாதம் இன்டர்வியூ இல்லை. 4ஆவது மாதம் ஒரு நாள் இன்டர்வியூ வந்தது. அன்றைக்கு என் மனைவி அந்த சின்னஞ்சீர் குழந்தையை தூக்கின்னு வந்தாங்க. அப்பா வர்றாருன்னு காட்டினாங்க. அந்த குழந்தை தெரிஞ்சோ தெரியாமலோ கையை நீட்டி அசைத்தது. ஆர்வத்தில் போய் நான் என் மகனை வாங்கி முத்தமிட போனேன். பக்கத்தில் இருந்த வார்டர் இந்த கையை பிடித்து சின்ன குழந்தை டமான் என்று ஒரு பலகை மேலே போட்டான். வீருன்னு கத்துனான். நான் கேட்டேன், ஏங்க குழந்தைய அப்படி போட்டீங்கன்னு. நீ கைதி, ஒரு கால் நீ குழந்தைய கொண்டுட்டியானா என்று கேட்டான். என் மகனை நானா என்று. பெரியவர்களே, நான் வளர்ந்து சேலத்தில் சொல்லுகிறேன், ஒரு வருட காலம் பிறகு என் மகனை நான் பார்க்கவில்லை. ஒரு வருட காலத்துக்கு பிறகு, விடுதலையான பிறகுதான் என் வீட்டில் என் மகனை சந்தித்தேன். இதை அறிந்த கலைஞர் கோயம்புத்தூருக்கு போகிற ஆர்எஸ் பாரதி கூப்பிட்டு துரைமுருகன் குழந்தையை தூக்கி வர சொல்ல ரயில்வே ஸ்டேஷனுக்கு என்று சொல்லி அந்த குழந்தையை உடனே நேரம் வைத்து விட்டு எங்கள் அப்பாவிடம் கொடுத்து விட்டு போய்விட்டார். பாரதி உயிரோடு தான் இருக்கிறார். அப்படி அழுது கொண்டே போயிருக்கிறார். ஜோலார்பேட்டை கேட்டிருக்கார், ஐயா அழுதுகிட்டே இருக்கேன். அப்போ சொன்னார், நான் துரைமுருகனை மகனை மாதிரி வளர்த்துட்டேன், சொகுசுவாதி, அவன் சிறையில் இருக்கிறான், அவன் குழந்தைய கூட காட்டமாக இருக்கிறாங்க என்று. என்னால் தானே இவங்கெல்லாம் இவ்வளோ தொல்லைப்படுத்துகிறாங்க அப்படின்னு அழுதுட்டாரான் தலைவர். உடனே எனக்கு ஒரு லடி எழுதினார், ஒரு 4 வரி. வாலிபத்தின் வசந்தத்தில் இளைப்பாற வேண்டிய என் தம்பி, நீ வெங்கொடுமை சாக்காட்டில் வாடுகிறாய் என்று கேட்டு உனக்காக என் இதயம் அழுகிறதா என்று எழுதினாரே. அந்த ஒரு வரிக்கு நான் சிறைச்சாலை நடா ஷாவூருக்கே போவதற்கு தயாரானவன்டா திமுகவில். இந்த கட்சியா மோடி சொல்றார், வை கம் டு பவர், நான் ஆட்சிக்கு வந்தவொடனே திமுகவை தேசி அழிச்சிடும். எப்படி தேசி அழிச்சிடுவேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை தேய்த்து அழித்து விடுவேன். ஒரு பிரதமர் சொல்றதா? நான் ஆட்சிக்கு வந்தாலும், மதிப்புக்குரிய பிரதமர் அவர்களே, பொட்டு பூச்சி அல்ல திராவிட முன்னேற்ற கழகம். இது சாவுக்கு அஞ்சாத படை திராவிட முன்னேற்ற கழகம். எங்களை அழித்தவர்கள் கதையெல்லாம் தெரியுமா பெரியவரே? புல் முளைத்து போயிருக்கிற தலைவரே, புல் முளைத்து போயிருக்கு.